ஆன்டிசிபேஷன் ஆன்சைட்டி வருதோ அப்பெல்லாம் இந்த பண்ணுங்க, எதெல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்கு, எதெல்லாம் என் கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னு நீங்க முதல்ல ஒரு தெளிவுக்கு வரும்பொழுது அந்த ஆன்சைட்டியும் ஸ்ட்ரெஸ்ஸும் குறையிறது நீங்க கண்கூடா பார்க்கலாம். ஸோ இந்த பிரச்சனை நமக்கு வர்றதுக்கு மெயினான காரணம் என்னன்னா, சைக்காலஜிஸ்ட் இதை ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் இதை குறித்து நடத்தப்பட்டிருக்கு. அந்த ஆராய்ச்சிகளை ஆத்தர் ரொம்ப அழகா விவரிச்சு எழுதியிருக்காரு. இப்போ ஒருத்தர் சட்டையை திருப்பி போட்டுட்டு ஒரு ரூமுக்குள்ள போயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன நினைப்பாருன்னா, அந்த ரூம்ல இருக்கிற அத்தனை பேரும் என்ன நோட் பண்ணிட்டாங்க, ஏன் சார் நான் சட்டையை திருப்பி போட்டிருக்கிறத அவங்க கவனிச்சுட்டாங்க, அதை தான் கவனிச்சுட்டு இருக்காங்க, என்னதான் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் இந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்டு இருக்கும்போது கூட பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை பார்வையும் அவர் முதுகு மேல உணர்வார். ஏன்னா இப்ப அவர் ஸ்பாட்லைட்ல இருக்கிறதா அவர் நினைக்கிறார். ஆனா உண்மை என்ன அப்படின்னு நம்ம ஆக்சுவல் ரீசர்ச் பண்ணி பார்த்தா பெரும்பாலான மனிதர்கள் அதை கவனிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா அந்த ஹோல் டைமும் அவர் அந்த ஆன்சைட்டிலே இருந்திருப்பாரு, அந்த ஸ்ட்ரெஸ்லயே இருந்திருப்பாரு. ஐயோ என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க, இப்படி சட்டையை திருப்பி போட்டு வந்துட்டேனே, இவன் ஒரு சோம்பேறி நினைச்சிருப்பாங்களா, இவன் இன்ட்ரெஸ்ட் இல்லாம வந்திருக்கான், இந்த சபைக்கு மரியாதை கொடுக்கலன்னு நினைச்சிருப்பாங்களா, இதை நினைச்சிருப்பாங்களா, அதை நினைச்சிருப்பாங்களா. நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்குமே. ஆனா பெரும்பாலான நேரத்துல மனிதர்கள் அதை கவனிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்கள பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய முழு கவனமும் அவங்க மேல இருக்கு. ஸோ இந்த உலகத்திலேயே நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான நபர் யாருன்னா நாம தான். நம்ம குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், கணவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்மளே சொல்லிக்கிட்டா கூட அது நம்ம குழந்தை, நம்ம கணவர், என் குழந்தை, என் கணவர், என் அம்மா, என் நாடு, என் வீடுங்கிறதுனால முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஸோ இந்த அத்தனை விஷயத்துலயும் ஒரு காமன் டினாமினேட்டர் என்னன்னா நான். அப்போ எனக்கு முக்கியமான ஆள் யாரு? நான். அப்போ அவங்களுக்கு முக்கியமான ஆள் யாரு? அவங்க. நாம நினைக்கிறோம் எல்லாரும் நம்மள அதிகமா அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு. ஆனா நாம நினைக்கிற அளவுக்கு இந்த உலகம் நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, நம்மள கவனிக்கிறதும் இல்லை. இந்த உலகம் அவங்கள பத்தி கவனிச்சுட்டு இருக்கு, தன்னை பத்தி தான் ஒவ்வொருத்தரும் கவனிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கான ஒரு ப்ரெஷரை நாம எடுத்துக்க தேவையில்லை அப்படிங்கிறது தான் சைக்கலாஜிக்கல் ரிசர்ச் சொல்ற உண்மை. ஆனா இது எங்க இருந்து வருது, நமக்கு ஏன் இந்த ஐடியாஸ் வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஈகோல இருந்து தான் வருது. நம்மளுக்கு ஒரு ஈகோ இருக்கு இல்லையா, இந்த உலகத்துல நான் தான் முக்கியமான ஆளுன்னு நமக்கு அந்த ஒரு ஈகோ இருக்கிறதுனால அதுல இருந்து இந்த ஸ்பாட்லைட் எஃபெக்ட்குள்ள போய் நம்ம மாட்டிக்கிறோம். ஸோ ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்பாட்லைட் எஃபெக்ட் நம்மளுக்கு இருக்கிறது